இன்றைக்கி நம்ம ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். 3வது எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி ஒருத்தர் வந்து குடோவோட ஹெட்டு, அப்புறம் உஸ்பாவோட வாரிசு, என்னோட அன்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மியா பற்றி சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து தான் கட்டுறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ வந்து சொல்கிறான், யார் நீ தானே அந்த நாவசி உசை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவரும் சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே ஹீரோ என்ன பண்ணிடுறான், மியோ நீ என் பின்னாடியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்கலான்னு மின்னல் பவரை கொண்டாடுவோம். அவர் பார்த்துட்டு, நான் உங்களை நல்லா விசாரிக்க தான் வந்தேன், நீ என்னப்பா இவ்வளோ வயலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரா. உடனே இங்கே ஆராத்தா கன் எடுத்துடுறான். இன்றைக்கி நீ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறான். பார்த்தா அவர் டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. இவங்க தேடிட்டு இருக்காங்க, எங்கடா திடீர்னு மறைஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடி இருந்தா அவர் பார்த்தா பின்னாடி மியோ பின்னாடி நின்றுக்கிட்டு, மியோ என்னோட அன்பான பொண்ணு, உனக்காக தான் நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இதை பார்த்துட்டு மியோவை பிடிச்சி இழுத்து அவர் மேலே ஒரு ஃபயர் பாலை போட்டுருவான். அப்படியே எரிஞ்சிருமா. பார்த்தா எல்லாமே நார்மல் ஆயிரும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் ஃபயர் பால் போட்ட இடம் மட்டும் எரிஞ்சு போயிருக்கும். இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் கட்டுறாங்க. இங்கே மீட்டிங் போயிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போன எபிசோடில் பேருந்தாங்களோ ஒரு 3 பேர் போலீஸ் அந்த கிஃப்டட் கம்யூனியனோட பேஸை போய் செக் பண்ணுறதுக்கு போயிட்டு அங்கே கூட ட்ராப்பில் மாட்டிப்பாங்களா, அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஹெட்டுக்கு வந்து செமையாக அடிபட்டதுனால 2 மாதம் ஆகுமா அவர் ரெக்கவரி ஆகிறதுக்கு. அதனால நம்ம புதுசாக தான் ஆள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் யூனிட்லேருந்து ஆள் சேர்த்துருக்காங்க. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து கேட்குறான், இது மாதிரி நான் சண்டை போட்டவனை பற்றி நான் உங்கள்கிட்ட விசாரிக்க சொன்னேனே கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரன்னா காட்டுக்குள்ளே ஒருத்தன்ட்ட சண்டை போட்டிருப்பான்னு ஹீரோ அதை பற்றி தான் கேட்குறான். அவர் வந்து எடுத்து வைக்கிறார் ஃபைலில். அது மாதிரி அவரை பற்றி எல்லா ரிப்போர்ட்டும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஹீரோட்ட கொடுக்குறாரு. ஹீரோ அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் யாருன்னு பார்த்தா ஹோஜோ ஃபேமிலியை சேர்ந்தவர். இது மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு இம்பீரியல் ஹவுஸ் ஹோல்டு ஏஜென்சின்னு இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்தே இவர் எஸ் ஆகிட்டு போய் கிஃப்டட் கம்யூனியனில் சேர்ந்துருக்காரு. இப்படிலாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவர் சொல்கிறாரு, டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஹோஜோ காணும்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரில, அது சந்தேகப்படுற மாதிரியும் இல்லை, அது மாதிரி சொல்கிறாரு. எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஹீரோ சொல்கிறான், இது வந்து உசையோட பவராக தான் இருக்கணும், மக்களோட மனசை மாற்றி பிரெயினை மாற்றுறதுலாம் இந்த உஸ்பா ஃபேமிலிக்குள்ள ஒரு நேச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இங்கே கட்டுறாங்க, அந்த ஆஃபீஸ் இடத்துக்கு வந்து மியோவும் ஆராத்தாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. மியோவும் ஆராத்தாவும் உள்ளே வந்துடுறாங்க. உடனே ஹெட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து இந்த உசுபா ஃபேமிலி எபிலிட்டி யூசர்ஸும் நம்மளுக்கு விட்னஸாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், இப்போ வந்து நம்ம நாவோசி உசையோட என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போன்னு சொல்கிறான். உடனே ஆராத்தாவும் அவரோட பவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரி பார்க்குறது, கேட்குறது, ருசிக்கிறது, தொடுறது, இது மாதிரி இருக்கிற உணர்ச்சிகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அவரால் மேனிப்புலேட் பண்ண முடியும், பிரெயினையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருக்கு வேணும்னா இப்போ இந்த மீட்டிங்கில் கூட யாருக்கும் தெரியாமல் இங்கே கலந்துருக்கலாம். இதை கேட்டுட்டு அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் விஷத்தை கூட யாருக்கு வேணால் அவரால் கலக்க முடியுமா, நம்மளுக்கு இல்யூஷனை கட்டி என்ன வேணால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கேட்கவே கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியோவையும் ஆராத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களும் உஸ்பா ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே, அது நல்லபடி பார்க்குறாங்க. உடனே வந்து இவன் ஆராத்தை சொல்கிறான், அப்படி அவருக்கு பவர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குல்ல, ஏன்னா அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாரோ அவ்வளோ அளவுக்கு அவருக்கு ட்ரெயின் ஆகும், அதோட ரேஞ்சும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதை கேட்டுட்டு ஹெட்டும் சொல்கிறாரு, அவன் என்ன தான் கட்டுப்பாடு இருந்தாலும் அந்த கிஃப்டட் கம்பெனியோட சண்டை போடுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி நான் காட்டுக்குள்ளே சண்டை போட்ட அந்த ஹோஜோ அவன் என்ன சொன்னான்னா, எல்லாருக்குமே பவர் இருக்க மாதிரி ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட அந்த ஆம்பிஷன் அடையிறதுக்காக அவன் வந்து அடுத்து மியோவை தான் பிடிக்க வருவான். ஏன்னா மியோவுக்கு இருக்க பவர் வந்து ட்ரீம் சைட், இவளால் ட்ரீமில் வந்து ட்ராவல் பண்ண முடியும், ட்ரீம் உலகத்தில் என்ன வேணால் பண்ண முடியுமா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது உஸ்பா ஃபேமிலியில். அதனால் அடுத்து இவளை பிடிக்க தான் வருவான். அதனால நம்ம மியோவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதனால டெய்லியும் மியோ நம்ம கூட தான் இருப்பா. மியோவுக்கு வந்து பாடி கார்டாக ஜினோச்சி அந்த ஒரு பொண்ணு போலீஸ் இருக்காங்க, இங்கே அவங்கள நியமிச்சிருக்காங்க. இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து, என் பேர் கவுருக்கு ஜினோச்சி, இனிமேல் நான் தான் அவங்களுக்கு பாடி கார்டாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு மியோவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி நீ வந்து பாடி கார்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு உசையோ இல்லை ஏதாச்சும் எபிலிட்டி யூஸரையோ பார்க்க வேண்டியதாக இருக்கும், எப்போதுமே உஷாராரு, எச்சரிக்கையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னா அவங்களும் மியோவை கூட்டிகிட்டு இந்த ஸ்டேஷனை சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் விசிட்டரை பார்க்குற இடம், இது வந்து மென்ஸ் வாஷ்ரூம், இது மென்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காங்களா. உடனே நம்ம ஹீரோயினி கேட்குறா, அப்போ லேடிஸுக்கு ரூம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, அது தனியாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்பே அந்த ஜினோச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நீனும் நானும் ஒரே வயசு தான், எனக்கு 20 வயசு தான், இன்னும் கல்யாணமும் ஆகலை, அப்புறம் நம்மளும் எபிலிட்டி யூஸர் தானே, நம்ம வேணால் ஃப்ரெண்டாக இருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம், ஃப்ரெண்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினி மியோவும் பார்க்குறா, இவளுக்கு தான் ஃப்ரெண்டே கிடையாது, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ரெண்டாகிடுறாங்க. அப்புறம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்தையுமே சந்தோஷமாக.
அப்புறம் இதுதான் கிச்சன் சொல்லிட்டு காட்டுறாங்க. உள்ளே பார்த்தா எந்த ஜாமானுமே விளக்காம ரொம்ப அசிங்கமாக அழுக்காக கிடக்குமா. அப்புறம் கதை சுற்றிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மியா கேட்குறாங்க. மியாவும் ஆமாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இது வெறும் பாய்ஸ் இருக்கிற இடம் தானே, அதனால தான் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. சரிவா இதுக்கு மேலே இங்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹால் கூட்டி போயிட்டு இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்த்த இடம் வந்து ஓல்டு கேபிட்டல். அங்கே வந்து சாப்பாடு அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இங்கே தான் எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம மியா வந்து சின்னச்சிட்டு கேட்குறா, உங்களை தவிர வேறு எதுவும் ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி மிலிட்ரியில் கேர்ள்ஸ் சேர்றது கொஞ்சம் ரேர் தான், அதோட எபிலிட்டி யூசர்ஸும் கம்மியாக தானே இருக்காங்க, நான் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க என்ன இந்த யூனிட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மியா அதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அமேசிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, டோஜோ. இங்கே வந்து இந்த கத்தி சண்டைக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்கள்ல அந்த இடம் தான். அங்கே வந்தோடனே இந்த ஜினோச்சி சொல்கிறாங்க, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா, இங்கே தான் எங்கள் ஃபேமிலி வந்து இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் வந்தேன், அதனால இங்கே வரத்துக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மியோட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்புறம் இங்கே இருக்க அந்த ஹெட்டு ஸ்குவாடு லீடர் வந்துடுறாரு. வந்துட்டு ஜினோச்சி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியோ பார்த்து, கமாண்டரோட ஃபியான்சி உங்களை பார்த்ததுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி நீங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே மியா சொல்கிறா, இல்லை இவங்க தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஷனை சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல மரக்கத்தி எடுத்து ஜினோச்சிட்ட கொடுத்து இது மாதிரி போய் ஒரு மேட்ச் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவ சொல்கிறா, இல்லை எனக்கு டியூட்டி இருக்கே நான் மியாவை பார்த்துக்கணும்ல அப்படி சொல்கிறா. உடனே அதுக்கு இவர் சொல்கிறாரு, இல்லை புதுசாக வந்தவங்களுக்கு நீ வந்து ட்ரைனிங் கொடு, அது வரைக்கும் நான் மியாவை கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.